எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் அவர்கள் கரூரில் இறந்த 41 குடும்பங்களை மாமல்லபுரத்தில் வர வச்சு சந்தித்து பேசினார். சந்தித்து பேசிட்டு அவங்களுக்கு என்னென்ன ஆறுதல் சொல்ல முடியுமோ சொன்னார். சில பேர் என்னங்கிறாங்க, சில பேர்னா ஒரு முக்கியமான ஒரு ஊடகங்க, அவங்க என்னங்கிறாங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய இறந்தவர்களின் கரூரில் இருந்தவர்களின் உறவினர்களோட காலில் விழுந்தார், காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊடகத்தில் சொன்னாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், அதாவது காலில் விழுகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய தவறான விஷயம் கிடையாது இல்லையா? அதே மாதிரி அந்த ஊடகத்துலேயே தளபதி விஜய் அவர்களை பற்றி யாரும் தப்பாக சொல்லலை. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல தலைவனுக்கு அழகு என்ன தெரியுங்களா? இதுதாங்க, பண்பும் பாசமும் அன்பும் அமைதியும் தலைவனுக்கான பொறுமைங்கிறது தலைவனுக்கு ரொம்ப முக்கியங்க. பொறுமைங்கிறது எவ்வளோ பேர் யாராவது என்னென்னமோ சொன்னாங்க தளபதி விஜய் அவர்களை பற்றி. ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கங்க என்னை பற்றி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என்னுடைய தேர்தல் பரப்புரையில் என்னுடைய கூட்டத்தில் என்னோடய கட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்தவங்களும் அதில் இறந்துருக்காங்க. அதாவதுங்க, ஒரு மாவட்டத்திலிருந்து மட்டும் இறக்கலை, 5 மாவட்டம் சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க. அப்போ அந்த 5 மாவட்டத்துக்கு உள்ள இவர் போய் அனுமதி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவர் கொடுக்கலைங்கிறது உண்மை. யார் அரசியலுக்காக என்ன பேசினாலும் சரிங்க. விஜய் அவர்கள் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா அதிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களோட இறந்தவர்களோட வீட்டுக்கு போகணும், அவங்கள சந்தித்து பேசணும்னு அனுமதி கேட்டுகிட்டே இருக்காங்க. கொடுக்கவே இல்லை. சில பேர் வீராப்பு வசனம் பேசுகிறாங்களே, நாம் தமிழர் கட்சியில் வீராப்பு வசனம் பேசுகிறாங்க. அவர் என்ன பேசுகிறாருன்னா, இன்றைக்கி ஒரு அம்மா 2 பையனை இறந்தவங்க சொன்னாங்களாம். இது மாதிரி உங்களை பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு என் பையனை இறந்துட்டாங்கப்பா, பரவாயில்ல, என் பையன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களை கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி நக்கலாக பேசுகிறாரு சீமான் அவர்கள். சீமான் அவர்களே, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2026 நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சியே இருக்காது. நிச்சயமாக சொல்கிறேங்க. அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த இறப்பை நினச்சி இறந்தவங்க நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டு அந்த துடிக்கிறதா இருக்கட்டும், வலியை கரைக்கிறதா இருக்கட்டும், அந்தந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். சும்மா வெளியில் நான் மக்களுக்காக நான் பேசுகிறேன், மக்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பேசிட்டு போகிறவங்களுக்கு என்ன தெரியும்? தளபதி விஜய் அவர்கள் சரியான விஷயத்தை இன்றைக்கி